பாருங்க மாமரம் ஒன்றும் இந்த வீட்டோட நிற்கிது. காளிகாதேவி ஆலயம் மல்லாகம். கீழெல்லாம் கடை தொகுதிகள் அப்படியே நல்லா இருக்கு. வீடு மாதிரி ஒன்று தான் இருக்கு பாருங்க. எப்படி ஒரு வீடு, பழைய ஒரு வாசிசாலை. அதில் பாருங்க, இதில் வந்து இது ஒரு பழைய கடை வந்து இப்போ கைவிட்டு பஸ்ஸுகள் பெயிண்ட் அடிக்கிறது, பழைய பஸ்ஸுகள் நிற்கிற இடம். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொளி பதிவில் நாங்கள் இன்றைக்கி மல்லாகம் என்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த மல்லாகம் கிராம பகுதியை தான் வந்து இன்றைய இந்த காணொளி பகுதியில் நாங்கள் பார்க்க போகிறோம். காணொளிக்காரன் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் போடுற காணொளியில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தோன்றிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாத்தில் இதில் ஒரு பாடசாலை திருஞான சம்பந்தர் வித்யாலயம்னு சொல்லி இதில் வந்து இந்த காணொளி வந்து இப்போ பக்கத்துலேயே இந்த இடத்துல சுண்ணாம் வந்து ஆரம்பமாகுது. அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாக பக்கம் ஆரம்பமாகுது. அப்படி இதில் கேகேஎஸ் வீதி சுண்ணாமன்ட்டு போட்டிருக்கேன் தானே பாருங்கள். அப்படி இதில் ஒரு அந்த சுண்ணாத்துலேருந்து அங்கே மன்னிக்கோணும், மல்லாத்துலேருந்து சுண்ணாம்பு போகிற பக்கம் அந்த வரவேற்பு பதாலயம் வந்து அதில் போட்டிருக்கீங்கன்னா இதில் பாருங்க அந்த அம்மன் கோயில் ஒன்று போகிற பக்கம் ஒன்று இருக்குது. இதில் அப்படி இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லாகம். அப்படி நான் இந்த கட்டடம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வந்திருப்பேன். அதில் பாருங்க, இதில் உங்களுக்கு தெரியும் மல்லாகம் கெட்டினான்னு சொல்லி அதை போட்டுருக்கு. அப்படியே அந்த இடத்துலேருந்து பக்கத்துலாம் இந்த மல்லாகம் நகர்பகுதி வந்து ஆரம்பமாகுது. இப்போ இந்த வீதி வந்து சரியான ஒரு மக்கள் பழக்கமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இது நேர டைம், அதாவது நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:38 ஆகிக்கொண்டிருக்கு. அதனால் இப்போ இந்த டைம் வந்து வேலைகள் முடிச்சு போகிறாங்க. இந்த டியூஷன் டைம் அப்படின்னு சொல்லி வேலையை வந்து இந்த டைம் முடிச்சு போகணும். இந்த அதாவது டியூஷன் டைம் கொண்டு போய் போகிற டைம் இந்த டைம் ஆகிருக்கும். அதனால் இந்த வீதி வந்து கொஞ்சம் இதில் வந்து அப்படியே முதலாவதாக சித்தி விநாயகர் சொல்லி இந்த ஒரு மீட்டிங் வந்து பண்ணுறது. அப்படியே நாங்கள் இந்த பக்கம் இருக்கிற இந்த இடங்களை பார்த்து கொண்டு போக போகிறோம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா அபி ஹோட்டல்னு சொல்லி இது ஒரு ஹோட்டல் வந்து இதில் எல்லாம் கடை தொகுதிகள் அப்படியே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு தேயிலை கடை உண்டு. அதில் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லாம் இந்த கேமரா பூட்டுற கடை அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஐடிஎம் மல்லாகம். இதில் வந்து ஒரு வெதுப்பகம் ஒன்று இருக்கு பாருங்க, காங்கேயன் வெதுப்பகம். நீங்கள் அப்படியே யாழ்ப்பாண நகரத்துலேருந்து அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேகேஎஸ் வீதியால் நேரம் வந்தால் இந்த மல்லாகம் என்ற இடத்துக்கு வந்து கொள்ளலாம். அதாவது சுண்ணாகம் தாண்டி தான் நீங்கள் இந்த மல்லாகம் என்ற இடத்துக்கு வரும். ஐயனார் வீதி என்பது ஒரு வீதி ஒன்று. இதில் எல்லாம் அப்படியே கடைகள் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு கடை. இதில் வந்து இந்த பைக் கோயில் விற்கிற கடைன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு காலர் பாடசாலை. அப்படியே இதில் ஒரு வீடொண்டு தெரிகிற மாதிரி இருக்குது. வீடும் இந்த மாதிரி ஏதாவது நிறுவனங்கள் இப்போ வீதியோரங்கள் இருக்குதுன்னு சொன்னால் சில நேரம் இந்த நிறுவனங்கள் அப்படியாக இருக்கும். ஆனால் இது ஒரு வீடு மாதிரி ஒன்று தான் இருக்குது பாருங்க. எப்படி ஒரு வீடு உண்டு, நல்லா இருக்குது. புது வீடு உண்டு. காப்பிரைட் என்ற விடயம் வந்துவிடும். இதில் வந்து ஒரு விசாலாட்சி வித்தியாலயம் மல்லாகம். வீதியை கடந்து இந்த பாடசாலையை பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடசாலையில் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்களோட பிள்ளைகளை திருப்பி போயிருப்பீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீதியை கிடக்கிற வந்து சரியான ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. இதான் வந்து இந்த சிறுவர்கள் பாடசாலை வந்து
பாருங்க அங்கே எல்லாம் இந்த பாடசாலைகள் இந்த கட்டிடங்கள்லாம் வீதியில சரியான வாகனங்களா இருக்கு. மக்கள் இந்த கோவில் வீதி என்று இருக்கு பாருங்க, இந்த இடங்கள்ல என்னெல்லாம் மண் வந்துருக்கு. அப்படி இந்த கோவில் வீதியில பாத்தீங்கன்னா வல்லாகம் ஆடிய ஸ்ரீ ஞானவீரர் தேவஸ்தானம் திருவிழா நடந்திருக்கு போல. இந்த கோவிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். அப்படி எங்களெல்லாம் வீடுகள் அப்படி இதில் ஒரு வைரவர் கோவில் உண்டு. இந்த பக்கம் ஒரு கடை, இந்த பில்டிங் ஒன்று இருக்கு. இதுலேயும் வந்து ஒரு பழைய கால வீடு ஒன்று இருக்காங்க. இங்கெல்லாம் குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது இந்த வீதியெல்லாம் நான் பிரயாணிச்சு வந்திருப்பேன். சுவாமி ஞானப்பிரகாசர் சமண சமூக நிலையம்னு சொல்லி, ஞானப்பிரகாசர் சமூக நிலையம், மன்னிக்கணும் நூல் நிலையம்னு சொல்லி தேவாலய வீதி மல்லாகம். அதாவது நாங்கள் தேவாலய வீதி மல்லாத நிலையம். நான் இதை உங்களுக்கு காட்டாமல் போயிருப்பேன். உள்ள இருந்த ஒரு ஐயாவால் வாசித்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு டியூஷன் கிளாஸ் ஒன்று இருக்கு. அப்படியே இந்த உள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்காங்க. தெரியாது. சரி சரி ஓகே. இந்த பக்கம் எல்லாம் வீடுகள். அப்படி மல்லாகம் வந்து ஒரு பெரிய இடம் தான் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி ஒரு வீடு வந்து இப்போ கட்டி கொண்டு இதுலேயும் வந்து ஒரு வீதி ஒன்று போகுது, உள் வீதி ஒன்று. இதில் பாருங்க ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்று மாதிரி இருக்கு. பிள்ளையார் ஆலயம். அப்படி பாருங்க இப்போ கோயிலில் முன்னுக்கு கோபுரம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். பாருங்க மாமரம் ஒன்றும் இந்த வீட்டோட நிற்கிது. பாருங்க வீட்டு இந்த கதவை இதெல்லாம் இந்த மரத்தில் செஞ்சது. பாருங்க இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. ஒரு அம்மன் கோவில் உண்டு. கோவிலோட பேர் முதலியம்மன் கோவில். அப்படி இதில் நல்ல வெள்ளையாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.
அப்படி இந்த கோவிலின் வளத்தை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு மரம் உண்டு, அதில் பெரிய பெரிய மரம் உண்டு. ஆலமரம் உண்டு. அப்படி அங்கே பின்பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் பெரிய மரம். இந்த வீதியாலேயே தொடர்ந்து பிரயாணித்தால் இந்த 2 கோவில் வந்துடும். இந்த கோவில்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வேறு வீடு அப்படி வடிவான வீடு ஊட்டி நிலைமையில இருக்கு. கோவில் தெரியுது பாருங்க. நாங்கள் கோவிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதில் ஒரு குளமும் ஒன்று இருக்கு, கொஞ்சம் வத்திடுது. அப்படியே பாருங்க பிள்ளையார் ஆலயம் உண்டு. இப்போ கோவிலில் வேலையிலெல்லாம் நடந்தோன்றது. தம்பியோட தண்ணி கிள்ளி கொண்டிருக்கு துலாவில். கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா நீலியம்பனை பிள்ளையார் ஆலயம். அப்படி பாருங்க. இப்போ கோவிலில் முன்னுக்கு கோபுரம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி அந்த பக்கம் எல்லாம் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கோவிலில் முன் பக்கத்தோட பார்த்துக்கொள்வோம். பாருங்க, இப்போ முழு வேலையும் கருங்கல்ல நடந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கோவிலில் இப்போ இடது கை பக்கம் நான் இப்போ பயணித்து இப்போ வந்துருக்கிறேன். இதில் பாருங்க ஒரு பழைய கால வீடு வந்து. இது வீடு இல்லை, கோவிலில் மடம். பார்த்தீங்கன்னா நான் வீடுன்னு மாறி சொல்லிட்டேன். அப்படி எந்த பக்கம் பாருங்க, எந்த பக்கம்னா ஒரு வீடு ஒன்று இருக்கு. அப்படி இந்த கோவிலில் வாகனங்கள் எல்லாமே நிற்கிறாருங்க. கோவிலில் சமைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்னுக்கு இதில் பூக்கண்டு எல்லாம் வச்சுக்கணும். பின்னுக்கு பாருங்க. கோவிலில் பாருங்க இப்படி பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க. இதுலேயும் பாருங்க. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த வீதி ஒன்று போகிறாங்க. இதனால் இப்படியே போக போகிறோம். இதுக்குள்ளேயும் வந்து ஒரு கோவில் உண்டு, பெரிய தம்புரான் கோவில்.
அதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குள்ளேயும் வந்து பெரிய தம்பிரான் கோவில் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வீடு வந்து இதில் கட்டுப்படுத்தியாங்க. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் வீடுகள்லாம் இருக்குது. அப்படியே நேர வேலை இதில் பாருங்க, மல்லாகம் பெரிய தம்பிரான் ஆலயம். இதில் வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கேணி கொண்டு பாருங்க. இதுதான் கோவில். அப்படி இந்த கோவிலில் முன்பக்கத்தில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பழைய சிலைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க இது முன்னுக்கு. அப்படியே இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்க, அங்கால தூரத்துக்கு அப்படியே பெரிய வயல்வெளி உண்டு. பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு. இப்படி இங்கெல்லாம் பனைகள் கூடுதலாக நிற்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தென்னை மரங்கள்லாம் தென்னை மரங்கள் நிற்குது. அதே மாதிரி போய் பார்த்தோன்னா அப்படியே ஒரு சிறிய கணக்கான தென்னந்தோப்பு உண்டு. கேணியை சுற்றி எவ்வளோ மரங்கள் பார்த்தீங்களா. மருது மரங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறிய கிணறு உண்டு. அப்படி அங்கே எல்லாம் சிறிய தொட்டி தொட்டி அமைப்பில் எல்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த உடுப்புகள் செலவு செய்கிற எல்லாம் பெருசாக கை விட்டுட்டான். நாங்கள் நேராக இந்த கோவில் பெரிய தம்பிரான் ஆலயத்தை ஆடி நேர பயணித்து வந்து நாகபூசணி அம்மன் ஆலயம் சொல்லி இந்த நிகழ்ச்சி எவ்வளோ வீட்டோட கோவிலோ அப்படியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கோவில் தான் இப்போ இருக்கு. பாருங்க, கோவில் உள்பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் வசந்த மண்டபம் சிறிய ஒரு அழகான கோவில் உண்டு. மீண்டும் வந்து நான் இந்த பிரதான வீதியிலே இணைஞ்சிட்டேன். மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயம் அந்த பாடசாலை நான் காட்டியிருக்கேன். இந்த புற வாயல்.
அப்படியே இதுல எல்லாம் இந்த அனோயன் ட்ரேடர்ஸ் இந்த கடையின் பெயர். இதே மாதிரி அந்த ஹார்ட்வேர்கள் கட்டட பொருள் விற்பனை. இந்த பக்கம் எல்லாம் பாருங்க கடைகள் அப்படின்னு சொல்லி. நாங்கள் மல்லாகம் இலங்கை வங்கி கிட்ட வந்துட்டோம். மல்லாகம் இலங்கை வங்கி. இதுல வந்து இது ஒரு பழைய கடையை வந்து இப்ப கைவிட்டுட்டு நம்மள தான் இருக்கு. இந்த கட்டிடத்துல வந்து வேலையில் நடந்தவங்க கீழே கடைகள் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஏதோ பார்த்துருப்பீங்க. அந்த தகரங்கள் மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் சிறிய சண்டை மாதிரி எதுவும் இருந்துச்சு வந்து தெரியல. அப்படி இதுல வந்து மில் வீதின்னு போடுறீங்க பாருங்க. இந்த பக்கமெல்லாம் இந்த நீங்கள் இந்த பொருட்கள் வீட்டு பொருட்கள் எல்லாம் திருத்துற கடை வந்து இருக்கு. இதுல எல்லாம் பாருங்க வேலை பொருட்கள் எல்லாம் திருத்தலாம். சரி, நாங்கள் இந்த இருக்கிற இந்த மில் வீதியில் தொடர்ந்து பிரயாணிப்போம். இதுல வந்து போலீஸ் போக்குவரத்து பிரிவு சொல்லி இதுல ஒரு போக்குவரத்து போலீஸ் பிரிவுன்னு சொல்லி அதே இந்த அந்த கட்டட தொகுதி உண்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுகள் பெயிண்ட் அடிக்கிறது, பழைய பஸ்ஸுகள் நிற்கிற இடம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சிறிய ஒரு ஒழுங்கு உண்டு. மில் 2ஆம் வீதி. இதுதான் போல அந்த மில். இதில் வந்து இப்படி 2 வீதியா பிரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இடையில கட்டின வடி விட்டுருக்கணும். நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இது கோட்ஸ் ரோட்டுக்கு வந்து ஏற்றி விட்டுடுது. அதாவது நீதிமன்ற வீதிக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த 2 வீதி வந்து இதில் பிரியுதுன்னு சொல்லி. அதில் வாங்கலை நாங்கள் இந்த பக்கம் இருக்கா போய் பார்ப்போம். பாருங்க, இல்லை ஒரு கோவில் ஒன்று தெரியுது. காளிகாதேவி ஆலயம் மல்லாகம்.
அப்படியே கோயில் இந்த உள்பக்கத்தில் இருக்கிற பார்த்து கொள்வோம். அப்படியே கோயிலுடைய தேர் ஒன்றும் இதில் நிற்குது. அப்படியே ஒரு வாசிக்க சாலை ஒன்று இருக்கு. பழைய ஒரு வாசிக்க சாலை, அதில் வேற எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு. அப்படியே உள்ள வந்து பார்ப்போம். பார்த்தா என்னண்டா உதயன் பேப்பர்களாக தான் கூட இருக்கு. வேற எங்கே இல்லை இன்றைய தேதி பேப்பர் ஒன்றும் இல்லை இருக்குது. வேறங்க மீண்டும் வந்து நான் இந்த நீதிமன்றம் வீதியிலேயே இணைஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு முதலும் காட்டியிருப்பேன். இந்த வீதியெல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயம் அடுத்த ஒரு காலையில் தருவேன். இதில் வேற ஒரு பழைய வீடு வந்து இந்த இடத்தையும் காட்டிக்கணும். இந்த காலையை வந்து முடித்துக்கொள்வோம். வேறுங்க இப்படி கைப்பிடப்பட்ட நிலையிலே இருக்கு. இப்போ பாருங்க, மல்லாகம் நீதிமன்றம் வீதியில் நிற்கிறோம். அதாவது இது அளவட்டி ரோட், அதெல்லாம் நிற்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இந்த மல்லாகம் நீதிமன்றத்தால் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த மல்லாகம் நீதிமன்றத்தையும் காட்டிக்கொண்டு போலீஸ் மாமா நிற்கிறேன்னு காட்டினா உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. இதுதான் இந்த நீதிமன்ற பகுதி. சரி, நான் அப்படி இந்த காவலியை வந்து நான் முடிச்சு கொள்கிறேன். அதே நேரம் நீதிமன்றம் என்ற வழியாக அதை காட்டு இல்லாமல் இருக்கு. மீண்டும் வந்து நான் இந்த நீதிமன்றம் வீதியிலேயே இணைஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு முதலும் காட்டியிருப்பேன். இந்த வீதியெல்லாம் நான் உங்களுக்கு நிச்சயம் அடுத்த ஒரு காலையில் தருவேன். இதில் வேற ஒரு பழைய வீடு வந்து இந்த இடத்தையும் காட்டிக்கணும். இந்த காலையை வந்து முடிச்சு கொள்வோம். வேறுங்க இப்படி கைப்பிடப்பட்ட நிலையிலே இருக்கு. இப்போ பாருங்க, மல்லாகம் நீதிமன்றம் வீதியில் நிற்கிறோம். இது அளவட்டி ரோட், அதெல்லாம் நிற்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இந்த மல்லாகம் நீதிமன்றத்தால் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த மல்லாகம் நீதிமன்றத்தையும் காட்டி இதுதான் இந்த நீதிமன்ற பகுதி. சரி, நான் அப்படி இந்த காவலியை வந்து நான் முடிச்சு கொள்கிறேன். அதே நேரம் நீதிமன்றம் என்ற வழியாக அதை காட்டு இல்லாமல் இருக்கு.